அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு ஆசிரியர் சுரேஷ் பாபு. இன்று ஆங்கில பாடவேளை. இந்த பாடவேளையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு கிராமர் செஷன், ப்ரிப்போசிஷன்ஸ். இதை தான் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? புக்கில் வந்து பேஜ் நம்பர் 79 81 இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த பாடமானது கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்த பாடத்தில் டைரெக்டாக போயிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தில் நம்ம ஒரு 5 ப்ரிப்போசிஷனை நம்ம கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். இப்போ அந்த கேட் பாருங்கள், அந்த கேட் வந்து அந்த பாக்ஸோடைய முன்னால் இருக்குது. ஸோ இன்ஃப்ரண்ட் ஆஃப் மீனிங் பார்த்துக்கோங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். பிட்வீன் அப்படின்னா இடையில், அதாவது இரண்டு பொருள்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது. இந்த ஆப்பிள் எங்கே இருக்குன்னா 2 பாக்ஸஸுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இடையில். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால். அந்த ரேட் வந்து பாக்ஸோட பின்னாடி பேக் சைடில் இருக்குது. ஸோ பிஹைண்ட். ஸோ 3 வேர்டு. என்னென்ன வேர்டு அப்படின்னா, இன்ஃப்ரண்ட் ஆஃப், பெட்வீன், பிஹைண்ட். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக இன்னும் 2 வேர்டு கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, முன் பின், அதாவது பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா? பிஃபோர்னா முன், ஆஃப்டர்னா பின். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக நம்ம பாடத்தில் போயிடலாம். பாடத்தில் போல உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ டேக் த பேஜ் நம்பர் 79 எடுத்துட்டிங்கன்னா இது இருக்கும். நான் ரீட் பண்ணுறேன். லெட் அஸ் நோ. லுக் அட் தி பிக்சர் அண்ட் ஃபைண்ட் தி டாக். படத்தை பார்த்து அந்த டாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஒரு ஹவுஸ் இருக்குது. ஹவுஸோடைய டாக் எங்கே இருக்குது? முன்னாடி உட்காந்துருக்கு. ஸோ முன்னால் அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் தான் கீழே கொடுத்துருக்காங்க. தி டாக் இஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ரண்ட் ஆஃப் மீன்ஸ் முன்னால். இப்போ செகண்ட் பிக்சர், அந்த ஹவுஸோட பேக் சைடில் பின்னாடி இருக்குது, பிஹைண்டு. ஸோ சென்டென்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க. தி டாக் இஸ் பிஹைண்ட் தி ஹவுஸ். அந்த டாக் வந்து ஹவுஸோடைய பின்னாடி இருக்குது. ஸோ தேர்ட் இமேஜ், 2 வீடுகளுக்கு நடுவில் இந்த டாக் இருக்குது. ஸோ பெட்வீன். தி டாக் இஸ் பெட்வீன் தி ஹவுசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பெட்வீன் இந்த 3 வேர்டையுமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அந்த டாகுடைய பொசிஷனை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, நடுவில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை வந்து அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து சொல்கிறதுனால இந்த 3 வேர்ட்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தமிழில் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். டிக் தி கரெக்ட் பிளேஸ் ஆஃப் தி ஆப்பிள். படத்தை பார்த்து அது எந்த இடத்துல இருக்கோ அந்த வேர்டை டிக் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸோடைய பிஹைண்ட் பின்னாடி இருக்குது. ஸோ பிட்வீன் வருமா, பிஹைண்ட் வருமா? பிஹைண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸோடைய முன்னாடி இருக்குது. முன்னால் அப்படின்னா பிஹைண்டா, இன்ஃப்ரண்ட் ஆஃபா? இன்ஃப்ரண்ட் ஆஃப். ஓகே. தேர்ட் இமேஜ், 2 பாக்ஸஸுக்கு நடுவில் இருக்குது. நடுவில் அப்படின்னா பெட்வீன். ஸோ இன்ஃப்ரண்ட் ஆஃப், பெட்வீன் என்ன வரும்? பிட்வீன். ஸோ பிட்வீன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இன்னும் நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ரைட் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். இங்கே கரெக்டான ப்ரிப்போசிஷனை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டால், ஒரு பொம்மை இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பிக்சரில் பாருங்கள். தி டால் இஸ் டேஷ் தி பாக்ஸ். பாக்ஸோடைய எங்கே இருக்குது? முன்னாடி இருக்குது. அப்போ என்ன வரும்? இன்ஃப்ரண்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிக்சர் பாருங்கள். 2 பாக்ஸஸுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? தி டால் இஸ் டேஷ் தி பாக்ஸஸ். இந்த பாக்ஸஸ்னாவே ப்ளூரல்ஸ் வந்தாவே பெட்வீன் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? 2 அப்படின்னு சொன்னாவே 2க்கு நடுவில் தானே, அதனால தான் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கிறதுனால பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பிட்வீன். இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிக்சரில் பாக்ஸோடைய பின்னாடி இருக்குது. தி டால் இஸ் பிஹைண்ட் தி பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எழுதணும்? பிஹைண்ட் அப்படின்னு நம்ம இங்கே ரைட் பண்ணணும், எழுதணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் அந்த பேஜில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இமேஜின் யுவர் செல்ஃப் அஸ் தி ரேபிட் அண்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட் டீர் வேர் யூ ஆர். நீங்கள் வந்து இப்போ ஒரு ரேபிட்டாக நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரேபிட்டாக உங்களை திங்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டான டீருக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத சொல்லணும். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இமேஜில் நீங்கள் வந்து ஒரு பாறைக்கு முன்னாடி இருக்கீங்க. ஐ ஆம் டேஷ் தி ராக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ராக். நான் எங்கே இருக்கேன்? பாறைக்கு முன்னாடி இருக்கேன்னு உங்கள் டேட்டை சொல்கிறீங்க. செகண்ட், ஐ ஆம் டேஷ் தி ட்ரீ. இந்த மரத்தோட எங்கே இருக்கேன்? நான் பின்னாடி இருக்கேன். ஸோ நான் பின்னாடிங்கிறதுக்கு பிஹைண்ட், பிஇஹெச்ஐஎன்டி, பிஹைண்ட் அப்படின்னு நம்ம இங்கே எழுதணும். லாஸ்ட் இமேஜில் 2 புஷ்ஷஸுக்கு நடுவில் இருக்கும். ஐ ஆம் டேஷ் தி புஷ்ஷஸ். அப்போ டேஷில் என்ன வரும்? பிட்வீன் நம்மளுக்கு வரும். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதில் நம்ம பார்த்தது இன்ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன்.
ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் பிஃபோர். ஆஃப்டர் பிஃபோர். பிஃபோர்னா முன்னாள். ஸோ முன் போட்டால் போதும். ஆஃப்டர்னா பின்னால். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் டாய்ஸ் இருக்குது. கலர் டாய்ஸ் க்ரீன், எல்லோ, ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், தி எல்லோ டாய் இஸ் பிஃபோர் தி ப்ளூ டாய். எல்லோ டாய் இஸ் பிஃபோர் தி ப்ளூ டாய். ஓகேங்களா. பிஃபோர்னா முன். இந்த ப்ளூ டாய்க்கு முன்னாடி எல்லோ டாய் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள், தி ப்ளூ டாய் இஸ் ஆஃப்டர் தி எல்லோ டாய். தி ப்ளூ டாய் இஸ் ஆஃப்டர் தி எல்லோ டாய். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லோ வந்து ப்ளூவுக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ப்ளூ வந்து எல்லோவுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் பிஃபோர் ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொம்மையுடைய பொசிஷனை தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த எக்ஸசைஸ் பாருங்களேன். fill in the blanks with before or after. 1 2 3 4 5 6. பாருங்கள் 1 1ஓட ஆஃப்டரில் 2, 2ஓட ஆஃப்டர் 3, 3ஓட ஆஃப்டர் 4, 4ஓட ஆஃப்டர் 5, 5ஓட ஆஃப்டர் 6. அது எங்கே தருவாங்க. 5 இஸ் டேஷ் 4. இங்கே பாருங்கள் 5 இஸ் டேஷ் 4. 5 வந்து 4க்கு அடுத்து வந்துருக்கு, பின் வந்துருக்கு. ஸோ ஆஃப்டர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செகண்ட் பாருங்கள். ஏ பார்த்தாச்சு. பி பாருங்கள். 1 இஸ் டேஷ் 2. 1 இஸ் டேஷ் 2. இந்த 1 வந்து 2ஓட எங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது. முன்னாடி அப்படிங்கிறப்ப வரும் பிஃபோர். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். 3 இஸ் டேஷ் 4. 3 வந்து 4ஓடைய முன்னாடி இருக்குது. ஸோ முன் அப்படின்னா பிஃபோர். இந்த டேஷ் என்ன எழுதணும், முன்னாள் அப்படின்னு எழுதணும். 5 இஸ் டேஷ் 6 இஸ் டேஷ் 5. ஓகேங்களா. 6 வந்து 5ஓடைய பின்னாடி இருக்குது, பின்னால் அப்படின்னா ஆஃப்டர். ஸோ இதே பண்ணி தான் ABCDEF இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த எக்ஸசைஸ் பாருங்களேன். இங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அனீஷ், விசாலி, ஆதித்யா, தேவி. ஓகேங்களா. ஆதித்யாவோட பின்னாடி விசாலி, விசாலோட பின்னாடி ஆதித்யா, சாரி அனீஷ், அனீஷோட பின்னாடி விசாலி, விசாலியோட பின்னாடி ஆதித்யா, ஆதித்யாவோட பின்னாடி தேவி. இவங்களுடைய பிஃபோர் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஆதித்யா பாருங்கள். ஆதித்யா இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் தேவி. கரெக்டான இந்த ஆதித்யா இவர். ஆதித்யா வந்து தேவியோட பிஃபோர்னா முன்னாடி நிற்கிறாரு. ஸோ பிஃபோர். விசாலி இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் அனீஷ். அனீஷோடைய எங்கே இருக்காங்க விசாலி, பின்னாடி. ஸோ இங்கே ஆஃப்டர். ஓகேங்களா. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள். இங்கே வாட்டர்மெலன், பினாப்பிள், ஆப்பிள், பனானா சொல்லி இருக்குது. ஓகே பாருங்கள். வாட்டர்மெலன் இங்கே இருக்குது. வாட்டர்மெலன் இஸ் டேஷ் பைனாப்பிள். பைனாப்பிளோட எங்கே இருக்குது, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, முன்னாடி. ஸோ முன்னாடிங்கிறது என்ன வரும், பிஃபோர். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பனானா இருக்குது. பனானா இஸ் டேஷ் ஆப்பிள். பனானா வந்து ஆப்பிளோட டேஷ் அப்படின்னா வரும் ஆஃப்டர். ஆப்பிளுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்னா லெட்டஸ் லிசன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா. உங்களுடைய தீக்ஷா ஆப்பில் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணதுக்கு பின்ன உங்களுக்கு ஒரு ஆடியோ விசிபிள் ஆகும். அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு போகலாம். அந்த லெசனோட ஃபைனல் பார்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா லெட்டஸ் ஸ்பீக் பார்க்கலாம். இது ஒரு கான்வர்சேஷன். இந்த எக்ஸசைஸ் எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைலிங்குவலாக ஈஸியாக இங்கிலீஷாக பேசி பழகணும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா இது நம்ம எல்லா பேருமே இந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு கண்டக்டர்கிட்ட பஸ்ஸில் ஒரு பையனும் அந்த கண்டக்டரும் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு திருச்சி. எனக்கு திருச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நம்ம கண்டக்டர் சார் கேட்குறாரு பாருங்க. ஹவு மெனி டிக்கெட்ஸ் டு யூ நீடு. உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும். ஒன்லி 1 டிக்கெட் சார். எனக்கு ஒரு டிக்கெட் போதும். இட் காஸ்ட் 120 rupees. அதுக்கு வந்து 120 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹியர் இட் இஸ். இந்தாங்க வாங்கிக்கோங்க சார். ஹியர் இஸ் யுவர் டிக்கெட் அண்டு தி சேஞ்ச். இந்தாங்க உங்கள் டிக்கெட், நீங்கள் கொடுத்த காசுடைய பேலன்ஸ். வாட் டைம் டஸ் தி பஸ் லீவ். இங்கேருந்து பஸ் எப்போ சார் கிளம்பும். தி பஸ் லீவ்ஸ் இன் 5 minutes. இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்பிடும். வில் யூ ஸ்டாப் தி பஸ் பிஃபோர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவுக்காக எங்கேயாவது நீங்கள் நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், வி வில் ஸ்டாப் இன் ஆத்தலூர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் வந்து அந்த ஆடலூருங்கிற ஒரு பிளேஸில் நாங்கள் நிறுத்துவோம். வென் வில் வி ரீச் திருச்சி. எப்போ சார் திருச்சி போய் சேரும். வி வில் ரீச் திருச்சி பை 12:30 PM. பிஎம்னா போஸ்ட் மேரியன் பிற்பகலில். ஓகேங்களா.
தேங்க்யூ சார். இவ்வளோ கொஸ்டின்ஸ் இவர் கேட்குறாரு பாருங்களேன். ஸோ இது எல்லாமே நார்மலாக நம்ம பஸ்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆனால் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கண்டக்டர் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? மதுரைக்கு போகிறீங்க, டஸ் தி பஸ் கோ டு மதுரை? திருமங்கலம் போகிறீங்க, டஸ் தி பஸ் கோ டு திருமங்கலம்? ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து ஹவு மச் இஸ் த டிக்கெட் டு, அதாவது அந்த ஊருக்கு போக டிக்கெட் எவ்வளவு? இப்போ சென்னைக்கு போக டிக்கெட் எவ்வளவு? ஹவு மச் இஸ் த டிக்கெட் டு சென்னை? நீங்கள் திண்டுக்கல் போகிறீங்க, ஹவு மச் இஸ் த டிக்கெட் டு திண்டுக்கல்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். பஸ் எப்போ எங்கே போகுது? டஸ் தி பஸ் கோ டு சென்னை? டஸ் தி பஸ் கோ டு திண்டுக்கல்? இந்த மாதிரி கேட்கலாம். ஒன்று டிக்கெட் எவ்வளோன்னு கேட்குறீங்க இல்லையா? ஹவு மச் இஸ் தி டிக்கெட் டு திண்டுக்கல்? கிவ் மீ 120 rupees. ஓகேங்களா? அதுக்காக 120 rupees கொடுப்பாரு இல்லையா? கிவ் மீ 100 rupees, கிவ் மீ 60 rupees, அவ்வளோ கொடுங்க, அவ்வளோ டிக்கெட் எவ்வளோ ரூபான்னு சொல்லுவாங்க. கிவ் மீ எ டிக்கெட், எனக்கு டிக்கெட் கொடுங்க. கிவ் மீ எ டிக்கெட் என்னங்க? டிக்கெட் கொடுங்க. ஓகேங்களா? வென் வில் யூ ஸ்டார்ட் தி பஸ்? பஸ் எப்போ கிளம்பும்? வென் வில் யூ ஸ்டார்ட் தி பஸ்? என்ன சொல்கிறாரு? வி ஆர் லிவிங் இன் 5 minutes. ஓகேங்களா? இன்னும் 5 நிமிஷம் வண்டிக்கார வந்துடுவாங்க. வி ஆர் அபவுட் டு லீவ், வாங்க எல்லா பேரும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன செஞ்சு பழகணும் அப்படின்னா இந்த மாதிரியான டயலாக்ஸை நீங்கள் என்ன யூஸ் பண்ணி பழகணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களுக்கு லெட்டர் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்கு கடைசியிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்குது வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் தான். இதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அதிகமான நேரத்தை என்ன செஞ்சு பார்க்கணும்னா யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா குழந்தைங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லா பேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.